நமஸ்காரம். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் பகவானை பார்த்து, இதை நான் சொல்லியே தீருவேன், நான் சொன்னால் உனக்கு கோபம் வரலாம், ஆனாலும் சொல்லாலும் இருக்க மாட்டேன், சொல்லுவேன். இது திருமங்கையாழ்வார் பெருமானிடம் சொன்னது. அதே நம்மாழ்வார் நம்மை பார்த்து சொல்லுகிறார். சொன்னால் விரோதமிது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ. நான் இப்போது உங்களுக்கு நல்லது சொல்ல போகிறேன், அது உங்களுக்கு பிடிக்காது என்று தெரியும், ஆனாலும் சொல்லாமல் இருக்க என்னால் முடியாது. என்ன அப்படி பேசுகிறார்கள்? திருமங்கையாழ்வார் பெருமானிடத்தில் சொல்லும் போது, மாற்றமுள ஆகிலும் சொல்லுவன், மக்கள் தோற்றக்குழி தோற்றுவிப்பாய்கொல். இது ஒரு பாட்டில் சொன்னார். சீற்றமுள ஆகிலும் செப்புவன், நான் சொல்லும் போதே உனக்கு கோபம் வரப்போகிறது, ஆனாலும் சொல்லுவேன். அது எப்படி? ஒருத்தருக்கு கோபம் வரும்னு தெரிந்தால் பேசாமல் இருக்க வேண்டாமோ? பேசலாமா? பகவானுக்கு கோபம் வரும்னு தெரிந்திருந்தும் எந்த தைரியத்தில் திருமங்கையாழ்வார் பேசுகிறார்? 3 விஷயங்கள் கொடுத்த தைரியம். முதல், பகவானுக்கு என்ன கோபம் வந்தாலும் அவரிடத்துல கருணை, தயை இருக்கிறது. அது கோபத்தை காட்டிலும் வலிமை வாய்ந்தது. தான் இருக்கும் இடத்தில் என்னதான் கோபம் உள்ளே நுழைய பார்த்தாலும் உள்ளே வராதே, போ என்று வெளியே தள்ளிவிடும். பெருமானிடத்திலேயே தான் 2 குணங்களும் உள்ளன. கருணையும் அவரிடத்தில் தான், கோபமும் அவரிடத்தில் தான். நாம் குற்றம் செய்வதை பார்த்து கோபம் கொள்கிறார். அதே நம்ம மகனாயிற்றே, நம்ம மகளாயிற்றே என்பதை பார்த்து கருணை கொள்ளுகிறார். கருணை ஜெயிக்குமா, கோபம் ஜெயிக்குமா? கோபம் வெற்றி பெறாது. கருணை அதை வெளியே பிடித்து தள்ளிவிடும். இந்த உண்மை திருமங்கையாழ்வாருக்கு தெரிந்து, எப்படியும் உன்னிடத்தில் கருணை இருப்பது எனக்கு தெரியும், அது கோபத்தை ஓட்டிவிடும், அதனால்தான் உனக்கு கோபமே வந்தாலும் இதோ தைரியமாக பேசுகிறேன். இது முதல் காரணம். அடுத்து, உனக்கு கோபம் வரட்டும், ஆனால் சொல்லாமல் விட்டுவிட்டால் எனக்கு வேற ஏதான வழி இருக்க வேண்டும். அவரிடத்தில் போனால் கோபித்துக் கொள்வார், வேண்டாம், நமக்கு காரியத்தை வேற வழியில் பார்த்துக் கொள்வோம், நமக்கு வேலையாக வேண்டும். அவரிடத்தில் போனால் கோபித்துக் கொள்வார். சரி, வேறொரு இடத்திற்கு போக வேண்டுமே. உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லை. பின் எங்கே செல்வேன்? வேறு போக்கிடம் இருக்குமானால் நீ சினம் கொள்வாய்னு தெரிந்து நான் பேசாமல் இருக்கலாம். போக்கிடம் இல்லையே. நீ கோவித்தாலும் கோவிக்காவிட்டாலும் உன்னிடத்தில் தான் நான் நின்றாக வேண்டும். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை. குலசேகராழ்வார் பாடுகிறார். என்னுடைய துன்பங்களை நீ போக்காவிட்டாலும் உன் திருவடிகளைத் தவிர எனக்கு வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை. அதனாலதான் இங்க திருமங்கையாழ்வாரும் சீற்றமுள, உனக்கு கோபமே இருந்தாலும் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் என்றார். மூன்றாவது, அவர் கோபித்துக் கொள்வார், நான் பேச மாட்டேன் என்று யார் சொல்லுவார்கள்? அவ்வளவாக நெருக்கம் இல்லாதவர்கள், உறவு குறைவாக உள்ளவர்கள் தான் பேசுவார்கள். அவர் ஓரளவு தள்ளி இருப்பவர், அவ்வளவு எனக்கு நெருக்கம் இல்லை, அப்படி இருக்கிறவர் தான் கோபித்துக் கொள்வார், பேச மாட்டேன் என்று சொல்லுவோம். நமக்கு ரொம்பவே நெருக்கமானவர்களாக இருந்தால் கோபித்தாலும் பேசியே தீர்வோம். கணவனும் மனைவியும் நெருக்கமானவர்கள், ஒத்தருக்கொத்தர் கோபிப்பாரே என்பதற்காக சொல்ல வேண்டியதை சொல்லாமலா இருக்க முடியும்? அப்புறம் குடும்பமே நடக்காது. சின்ன பிள்ளைகளுக்கு கூட கோபம் வரலாம், சொன்னால் கோபித்துக் கொள்ளுவான், அதனால சொல்ல மாட்டேன்னு அம்மா சொல்லுவா? சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் அதற்கு நெருக்கம் வேண்டும்.
பகவானுக்கு நமக்கும் எவ்வளவு நெருக்கம், எத்தனை விதமான தொடர்புகள். இது திருமங்கையாழ்வாருக்கு புரிகிறது. உனக்கும் எனக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறபடியால் சீற்றமுட ஆகிலும் செப்புவன், ஆனாலும் நான் சொல்லத்தான் போகிறேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன். இப்படி 3 கோணங்கள், வேறு போக்கிடமில்லை, ஆகவே சொல்லுவேன். உனக்கும் எனக்கும் அவ்வளவு நெருக்கம், ஆகவே சொல்லுவேன். உன்னிடத்தில் கோபத்தை காட்டிலும் கருணை அதிகம், அது கோபத்தை ஓட்டிவிடும், ஆகையால் சொல்லுவேன். இந்த தைரியத்தில் தான் திருமங்கையாழ்வார் பகவானிடத்தில் பேசுகிறார். இந்த உண்மைகள் புரிந்தால் நாமும் பெருமானிடத்தில் அப்படித்தானே கேட்க வேண்டும். ஆனால் கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்கக்கூடாது. இந்த உண்மைகள் புரிந்தபடியாலே, நெருக்கம் தெரிந்தபடியாலே உரிமையுடன் வேண்டலாம். வேண்டினால் நிச்சயம் கிட்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.